பௌதீக பிரபஞ்சங்களை தோற்றுவிக்கும் மகாவிஷ்ணுவிற்கும் அவரே மூல காரணம். கிருஷ்ணரே எல்லா காரணங்களுக்கும் காரணம் என்பதை இந்த அத்தியாயம் தெளிவாக காட்டுகின்றது. ஸோ பல்வேறு அவதாரங்கள் பகவான் கிருஷ்ணர் எடுத்துக்கொள்கிறார். குண அவதாரம், லீலா அவதாரம், மன்வந்தர அவதாரம். பகவான் கிருஷ்ணர் அவதாரத்திற்கு எல்லையே கிடையாது. அவர் எங்கெங்கெல்லாம் அவசியம் ஏற்படுகிறதோ அங்கெல்லாம் அவதாரம் எடுப்பார். தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அவர் அவதாரம் செய்கிறார். தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य तदात्मानं सृजाम्यहम् परित्रणाय साधुना विनाशाय दुष्कृतां धर्म संस्थापनार्थाय சம்பவாமி யுகே யுகே. ஒவ்வொரு யுகத்திலும் பகவான் கிருஷ்ணர் தோன்றுகிறார். எங்கெல்லாம் அதர்மம் ஆதிக்கம் செலுத்துகிறதோ அங்கே தர்மத்தை நிலைநாட்ட